அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியா பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு. என்னது, கேட்டு திறந்துருக்கு. யாராச்சும் வெளியில போயிருப்பாங்க. ஆஹா, வாசல்ல கோலத்தை காணோம். அப்போ இன்னும் வேலைக்காரி கூட வரல. வீட்டில இருந்து வெளியே போனவங்க ரிட்டன் வர்றதுக்குள்ள பட்டு கபக்குன்னு தூக்கிற வேண்டியதுதான். ஆனா பட்டு எப்போ வெளியில வருவான்னு தெரியலையே. வர்றப்ப வரட்டும், நாம உள்ள போய் ஒளிஞ்சு நின்னுக்குவோம். என்னது, முதல்ல இவர் வெளியில் போனார், அப்புறமா அவரை தேடி பிரீத்தி போனா. இப்போ என்னடனா ரெண்டு பேரையுமே காணோம். ரூமு திறந்து கிடக்கு, லைட்டு எரியுது, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. இவ வேற டிவியை போட்டு கார்ட்டூன் சேனலை மியூட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. நான் எந்த வேலையை தான் பார்ப்பேன். முதல்ல வெளியில் போன இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு பார்ப்போம். A few moments later. என்னது, ரெண்டு பேரையுமே வெளியில் காணோம், காரையும் காணோம். ஒருவேளை கார் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்களோ? வர வர எதையுமே என்கிட்ட சொல்கிறதில்ல. வரட்டும். வந்துட்டேன். என்னது, திடீர்னு ஒரு அரலூசு முன்னாடி வந்து நிற்கிது. ஏய், யார் நீ? கண்டுபிடி பார்க்கலாம். ப்ஷு, யப்பா, என்ன அரடா சாமி. அறிவு கட்டவனே, நானே புருஷனையும் பொண்ணையும் காணோன்னு தேடிட்டு டென்ஷனில் நின்றுட்டு இருக்கேன். காலையிலேயே வந்து கண்ணாமூச்சி ஆடுறியா? தொலைச்சிடுவேன், தொலைச்சு போட வெளியே. அரைஞ்சிட்டல்ல. பேசிக்கிட்டே இருந்த மறுபடியும் அடி வாங்குவ. ஆமாம், நீ எப்படி உள்ளே வந்த? கேட்டு திறந்து இருந்துச்சு, அது வழியாக தான் உள்ளே வந்தேன். திறந்துருந்தா உள்ளே வந்துடுவியா? எதுக்காக உள்ளே வந்த? 2 இட்லியும் கெட்டி சட்னியும் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு. போதுமா? என்ன, எங்கிட்டே நக்கல் பண்ணுறியா? போட வெளியே. ஹேய், உன்னை கடத்துறதுக்கு வந்திருக்கேன். நீ? ஆமாம். என்ன எஸ், கடத்த போகிற? கரெக்ட். போட தம்பி, போட. போய் காலையில் காஃபி சாப்பிட்டுட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, போ. ஏய், என்ன பார்த்தா கடத்துறவங்க மாதிரி தெரியலையா? காய்கறி விற்கிறவ மாதிரி இருக்கு, போதுமா? என்னது, காய்கறி விற்கிறவங்க மாதிரியா? ஆஹா, அசிங்கப்படுத்திட்டால ஐயா. இக்கட சூடு ஃபேட் பேபி. என் அரலுசு, ஜர்க்கினை கட்டி மிரட்டுறியா? உள்ளே பார். என்னது, ஜர்க்கின்குள்ளே ஒரே வெடிகுண்டா கட்டி வச்சிருக்கான். ஏண்டா அம்பி, தீபாவளி வெடியை பூரா உள்ளே கட்டி வச்சிருக்க. ஆஹா, மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டால் ஐயா. ஒரு வெடிகுண்டை வெடிச்சு காட்டுவோம், அப்பதான் இந்த ஃபேட் பேபி நம்புவா. இப்ப நம்புறியா? கடவுளே, உண்மையான வெடிகுண்டு தான், இப்போ நம்புகிறேன். உண்மையிலேயே இவன் கடத்தல்காரன் தான் போல இருக்கு. ஏண்டா அறையிற? நீ என்ன அரைஞ்சதுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டேன். அதான் பதிலுக்கு பதில் அரைஞ்சிட்டல்ல, கிளம்பு. என்னது, கிளம்பவா? மரியாதையா இந்த ஜர்க்கினை மாட்டிக்கிட்டு நீயும் என் கூட கிளம்பு. நிஜமாவே என்னை கடத்த போறியா? என்ன நக்கல் பண்ணுறியா? இந்தா, இந்த ஜர்க்கினை போட்டுக்கிட்டு சீக்கிரமாக கிளம்பு. வேண்டாம் வேண்டாம், பயமாக இருக்கு. இப்போ வெடிக்காது, நான் ரிமோட் அமுத்துனா தான் வெடிக்கும். போட்டுக்க. ஜர்க்கினை போட்டுக்கிட்டேன். ஆஹா, டபுள் எக்ஸல் எடுத்தது ரொம்ப வசதியாக போச்சு. சரி, கிளம்பு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் பேபிம்மா, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஷூட்டிங் இல்லை, கிட்னாப்பிங். புரியுதா? அதான் நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன? கடவுளே, ராத்திரி தான் கடத்தல் கடத்தல்னு பேசினார், இப்போ நிஜமாவே ஒருத்தன் என்னை கடத்த வந்துட்டானே. A few moments later. அப்பாடா, ஒரு வழியா வீட்டில இருந்து வெளியில் வந்தாச்சு. ஆமாம், வெஹிக்கிள் எதுவும் கொண்டு வரலையா? 2 பேரும் நடந்து தான் போகிறோம், புரியுதா? அட பாவி, இவ்வளோ பெரிய உடம்பு, நடத்தியே கடத்துறியேடா. என்ன பண்ணுறது ஃபேட் பேபி, பட்ஜெட் ப்ராப்ளம். ஒரே குடும்பத்திலிருந்து அப்பா கோவிந்தனை பாஸ்கர் கடத்திட்டான், மனைவி பட்டுவை பரஞ்சோதி கடத்திட்டான், மக பிரீத்தியை பத்மநாபம் கடத்திட்டான். அடுத்தபடியாக இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. Later. என்ன அது, கடத்துனதுலேருந்து கார்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆமாம், எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி கார்லேயே சுற்றிக்கிட்டு இருப்ப? இப்போ உனக்கு என்ன தெரியணும்?
கடத்தின என்ன எங்கே கொண்டு போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் எனக்கும் தெரியல. என்ன அது தெரியலையா? யோ கோவிந்தா, அதுக்கு ஏன் காரை நிப்பாட்டின? என்ன கோவிந்தா, டென்ஷன் ஆயிட்டியா? நீயே ஒரு சேஃப்டியான இடம் சொல்லு, அங்கேயே போயிடலாம். கடத்தினா கொண்டுட்டு போய் வைக்க இடம் கூட இல்லாத நீயெல்லாம் எதுக்காக கடத்தணும்? குட் கொஸ்டின். இடத்த நான் யோசிக்கிறதுக்குள்ளாட்டியும் நீ சிக்கிட்ட. அதனால் வந்த குழப்பம்தான் இது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. எங்கே போகணும்னு சொல்லு. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஒரு குத்து மதிப்பா போய்கிட்டே இரு. என்னது குத்து மதிப்பா போய்கிட்டே இருக்கவா? அப்புறம் பெட்ரோல் தீந்துரும். பெட்ரோல் தீர்ந்தா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப உள்ளார இருக்கும். மவனே, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலை, ஷூட் பண்ணிடுவேன். கடவுளே, கார்லேயே போய் போய் பழகின என்ன கண்டமான இந்த சைக்கிளில் கடத்திட்டு போகிறானே. ஏண்டா நீ நல்லா இருப்பியா? அதிகமாக பேசின சைக்கிள் பாமை வெடிக்க வச்சிருவேன். பேச மாட்டேன், நீ வெடிக்க வச்சிடாத. சைக்கிளில் முன்னாடி உக்காந்து வர்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நாம் என்ன லவ்வாக பண்ணுறோம்? கடத்திட்டு தானே போகிறேன். கடத்திட்டேங்கிற ஃபீலிங்கோட வா, ஒன்றும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நாளில் சொந்த காரே வாங்க போகிறேன். நீ சொந்தமாக கார் வாங்க போறிய? ஆமாம். நீ எல்லாம் காரை திருடுனாதான் உண்டு. நான் ஏன் காரை திருடணும்? அப்புறம் இந்த ஓட்ட சைக்கிளில் விற்று அந்த பணத்தில் கார் வாங்க போறியா? அதுதான் இல்லை, உன்னை கடத்தி இருக்கேன்ல, அதில் வர்ற பணத்தில் வாங்குவேன். வாங்குவ. தேங்க்ஸ். ஹலோ, நான் வைத்தறிச்சலில் சொல்கிறேன். உங்கள் அப்பன் கொடுக்க போகிற பணமாச்சே, அதனால் வயிறு எரிய தான் செய்யும். கடவுளே, இவங்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டியே. என் நிலைமையை பார். சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு என்னை டபுள்ஸ் அடித்து கடத்திட்டு போயிட்டுருக்கு. உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கடத்தலை பார்த்துருக்கீங்களா? கத்துனா சைக்கிள் பாம்பை வெடிக்க வச்சிருவேன்னு பயமுறுத்துகிறோம். சீக்கிரமா நட. ஏண்டா லவர் கூட வாக்கிங் போகிற மாதிரி என்னை நடத்தியே கூட்டிகிட்டு போறியடா. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? அதெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் பணம் தான் இல்லை. காலையில் காஃபி சாப்பிடாம தலையெல்லாம் சுற்றுதுடா. இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்தேன், மயக்கம் போட்டே கீழே விழுந்துருவேன். அப்புறம் நீ தான் என்னை டாக்ஸி வச்சு கொண்டு போகணும். ஆஹா, காஃபிக்கு காசு பத்தலை, இதில் கார் வேறையா? பேசாமல் எப்படியாவது ஒரு காஃபி வாங்கி கொடுத்துட வேண்டியது தான். பேபிமா, ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சொல்லு, போய் காஃபி சாப்பிட்டு போவோம். அப்போ டிஃபன்? அதெல்லாம் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் யோசிப்போம், புரியுதா? பட்ஜெட் ப்ராப்ளத்தில் நடக்க வச்சு கடத்திட்டு போயிட்டுருக்க, என்கிட்ட போய் கண்டதையும் கேட்டுக்கிட்டு இருக்க. அறிவு இருக்கா உனக்கு? நான்சென்ஸ். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.